ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்தியாவுக்கு விரோதமான சக்திகள் ஒரு சைடு, மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடியவன் லாபம் அடையணும்னு இன்னொரு பக்கம், இன்னொரு சைடு பெண்களுக்கு விரோதமான சக்திகள். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் மோடிக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு வேலை செய்து, அதுவும் பிரதமர் வீட்டு வாசல்ல போய் இந்த தர்ணா பண்ணி வாசல் கடவை உடைச்சிட்டு உள்ள போய் பிரதமருக்கு பாதிப்பு கொடுக்கணும்னு சில பேர் நினைச்சாங்க. பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கொடூர தீவிரவாதிகள். அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்ன பண்ணணும்னு இந்திய மக்கள் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கும் இந்த பிரதமருக்கும் என்னங்க சம்பந்தம்? அவன் மராட்டிய மொழியில மொழிபெயர்ப்பு பண்ற இடத்துல அவன் லீக் பண்ணிட்டு இருக்கிறான். அது வெளியே தெரிஞ்ச உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு இந்த அரசு. இதே காங்கிரஸ் அரசாவோ இதே திமுக அரசாவோ இத்தனை தடவை லீக் ஆயிருக்குங்க. ஒரு தடவை கூட அந்த அரசா மனசாட்சி பிரகாரம் வரல. இந்த அரசு மனசாட்சி பிரகாரம் வந்தனால இந்த அரசு தப்பு பண்ணுதா? எங்க நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணு நீங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்றானே. நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்காரெல்லாம் முதுகலிச்சு சந்தோஷப்படுவான். இவனுங்க எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தலா 3 கோடி ரூபா காசு வேற கொடுத்துருக்கான், அதை வாங்கி தின்றுக்கிறானுங்கன்னு அவனுங்களுக்குள்ளே சொல்றானுங்க. சரி, அவங்க கண்டுபிடிக்கல, நீ கோர்ட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு இதை எடுத்து மூடி இருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் என்னத்தை பேசிட்டு இருப்பீங்க? இப்ப பிரதமர் இந்த நாடை முன்னேற்றத்துக்கு பல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தலையில கொண்டு போய் இந்த எல்லா திட்டு பேரும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்தியா முதல் தடவை நம்ம ஓன் ஆயுதங்களை தயார் பண்றோம், மற்ற நாட்டுக்கு ஆயுதம் தயார் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் தடவை நம்மளோட டிஃபென்ஸ் இருக்கு ஸ்ட்ராங்கா. பிரதமர் வீட்டு வாசல்ல போய் கோஷம் போட்டுக்கிட்டு பிரதமர் மாத்துனா யாரு வேணுங்க? எதுக்கு வந்திருக்கிறானுங்க? நீட்டுக்கா வந்தீங்கன்னா நீட்டு மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு அழிச்சு விட்டு சாதாரண பிள்ளைகளுக்காக சாதகமா இருந்தது. இவ்வளவு ராயலா ரைட்டா இருக்கிற ஒரு அரசை எதுக்கணும்னு உங்களுக்குலாம் எப்படி மனசாட்சி வருது? இப்போ என்ன சொல்றாங்க? 20 பேர் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வரான். யாரா அந்த 20 பேர் சொல்றான்? போராடிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அது கூடவே கூடாது, பெண்கள் ஒதுக்கப்படணும், அமுக்கப்படணும், அழிக்கப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸும் திமுகவும். இப்போ இவ்வளவு போராட்டம் எதுக்கு தெரியுமா நடக்குது? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசியிருப்பது தேசியவாதி ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ அந்த கரப்பாம்பூச்சி கட்சியுடைய போராட்டம் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ நீட்டுக்கு எதிராக கூட்டம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த அபிஜித் தீப்கே அப்படின்றவர் தான் அந்த கரப்பாம்பூச்சி கட்சியை முத உருவாக்குனவர். அவர் வெளிநாட்டுகளில் இருந்தால் இங்கே வந்தார். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது தான் அந்த கட்சியை அங்கேருந்து உருவாக்கிட்டு நிறைய பேர் அது கூட சேர்ந்ததாக சொன்னார். பட் இங்கே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க வரும்போதே நான் இந்தியாவுக்கு வரப்போகிறேன், மோடி என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ட்வீட் போட்டு தான் வந்தார். ஆனால் இங்கே இறங்கும் போது மோடி அரெஸ்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக மோடி என்ன பண்ணிட்டாரு, எப்பா உனக்கு எந்த இடத்துல போராட்டம் பண்ணணுமோ நீ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி இடத்த கொடுத்துட்டாரு. இவங்க அந்த ஜந்தர் மந்தர்ன்ற இடம் கேட்டாங்க. அங்கேயும் இந்திய அரசாங்கம் கொடுத்தது. ஸோ அந்த இந்திய அரசாங்கம் ஒரு சர்வாதிகார தன்மையில் இல்லை, டெமோக்ராட்டிக்காக தான் மோடி அரசு இருந்ததுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு மோடி ஐயா. ஸோ இவங்க உட்காந்து போராட்டம் பண்ணுறேன்னாங்க. ஒருத்தனும் வரல. பழைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் எடுத்து பாருங்கள், முன்னாடி ஸ்கேட்டிங் விளாண்டுக்கிட்டு இருப்பானுங்க, யாருமே வரல. அப்போ தான் அந்த ஆள் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் யார் சார்? அவர் இந்த இவங்க சொல்கிறானுங்க என்னமோ அந்த 3 Idiots படத்தில் அவரை வச்சு தான் படம் எடுத்தோம்னா, அந்த படத்தை எடுத்தவரே இல்லை அவருக்கு இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. அவர் ஒரு சயின்டிஸ்ட்னு அவராக சொல்கிறாரு. அவர் சயின்டிஸ்ட் இல்லைன்னு, அவர் எந்த ஒரு பெரிய டிகிரியும் படிக்கலை, சயின்டிஸ்ட் இல்லைன்ட்டாங்க. இருந்தாலும் அவர் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். 18 நாளைக்கு மேலே போன உடனே அவர் இறந்து போயிடுவாரோன்னு சொல்லி அவரை பிடிச்சி கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா எல்லா பெரிய கட்சிக்காரங்களும் மோடிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதாவது இந்த யாதவ் கட்சி, அந்த பேர் என்னமோ அந்த ஆம் ஆத்மி கட்சி, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. பெரிய இஷ்யூ இருக்குது. விஷயம் என்னென்னா, ஒரு 2500 5000 பேர் இருப்பாங்க அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரியல. லாரியில் கல்லை கொண்டு போடுறானுங்க, கல்லை வச்சு அடிக்கிறானுங்க. 108 போலீஸ்காரங்களுக்கு மேலே காயப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கலவரம் பண்ணுறதுக்காகவே அதை பிளான் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்லே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி
கட்டாயமாக இந்தியாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சபர்டேஜ், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சபர்டேஜ்னால் ஒரு அரசியல் சீர்குலைவை உருவாக்குறதுக்காக வந்து இந்த வெள்ளைக்காரன் வேலை செய்வான்னு. இப்போ உலகம் ஃபுல்லாக போர் போய்கிட்டு இருக்கு. ஒரு சைடு இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஒரு பக்கமாக போகுது, ஈரான் இவங்களோட அமெரிக்காவோட. இன்னொரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சைனாக்காரன் வந்து நான் ஸ்டேட் ஆஃப் மலாக்காவில் வந்து நான் போர் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஜப்பான் அவசரமாக வந்து ஆயுதங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியாவை நீ எங்கள் கூட போருக்கு வான்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றான். ஆனால் இந்தியா யாரு கூடயுமே போருக்கு போகாமல் போர் ஆயுதம் செஞ்சு கொடுக்குற நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்தியாவுடைய ஒரு வளர்ச்சி காலம். இதில் மோடி வந்து யாருக்குமே அடிபணிய மாட்டேன்றார். இந்திய மக்களுக்காகவே ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்புல. அப்போ இந்த உலக தலைவர்கள் எஸ்பெஷலி சைனா மாதிரி ஆளுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வந்து நாம் இந்த மோடி இருக்கிற வரைக்கும் நம்மளால் இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, அதாவது இப்போ இந்த மலேசியா அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டை பக்கத்தில் ஒரு கடலோர பாதை இருக்குல்ல, கப்பல் போகிற பாதை, அந்த பாதையில் தான் அடுத்த பெரிய போரை உருவாக்க போகிறோம்னு சைனாக்காரனே சொல்கிறான். இப்போ எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய போர் சம்பவம் நிகழ்கிற ஒரு கடல் பாதையாக இருக்குதோ, அந்த பாதையை அடைச்ச உடனே எப்படி உலக பொருளாதாரமே வந்து சீரழிஞ்சு நிற்குதோ, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா அதில் தான் சைனாக்காரன் அடுத்த பெரிய போரை உருவாக்க போகிறதாகவும், அது போரை உருவாக்கும் போது இந்தியாவுக்கு உள்ளே வரக்கூடிய எல்லா சரக்கு கப்பலும், இந்தியாவில் தயாராகி வெளியே போகக்கூடிய எல்லா சரக்கு கப்பலையும் டோட்டலாக அடிச்சிருவோம், அதனால் இந்திய பொருளாதாரமே டோட்டலாக சீரழியும்னு சொல்லி சைனாக்காரன் வெளிப்படையாக அவனே சொல்கிறான். அதனால தான் இந்திய அரசு அவசரமாக அங்கே போய் ஒரு நேவல் பேஸை உருவாக்குது. அந்த 27,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நேவல் பேஸை உருவாக்குது. அது கூடவே கூடாது, அங்கே நேவல் பேஸ் உருவாக்கக்கூடாதுன்னு நம்ம ராகுல் காந்தி ஐயா அங்கே போய் அங்கே மரத்தை வெட்டுறாங்க, நேவல் பேஸ் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்குரிய வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அப்போ நம்ம கிளியர் கட்டாக தெரியுது, ராகுல் ஐயா வந்து இந்தியாவுக்கு விரோதமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். சைனாவுக்கு சாதகமான முடிவுகளையும் ராகுல் ஐயா எடுக்க ஆரம்பிச்சிடுறாருன்னு வெளிப்படையாக தெரியுது. இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்கார் ராகுல் ஐயா, பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் தர்ணா பண்ணிட்டுருக்கிறார். அவரோட சேர்த்து ஒரு 4,000-5,000 பேரை வர சொல்லி பிரதமர் வீட்டு வாசலில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது மாதிரி நடந்ததே கிடையாது. எத்தனையோ வித்தியாசமான விஷயம்லாம் நடந்தது. இவங்க பாட்டி இந்திரா காந்தி அம்மா வந்து சுட்டு கொல்லப்பட்ட டயத்தில் கூட யாருமே வந்து அவங்க வீட்டு வாசலில் போய் போராடினது கிடையாது. எத்தனையோ போராட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்திருக்குது. யாருமே ஒரு பிரதமரோடைய வீட்டு வாசலில் போய் போராட மாட்டாங்க. ஆனால் இவர் அங்கே வீட்டு வாசலில் போய் போராடுறாரு. யார்? ராகுல் காந்தி போய் போராடுறேன்னு படுத்துக்கிட்டு ஒரு ஒரு இது பண்ணுறாரு. அவர் 5,000 பேரை கூட்டி சேர்த்துக்கிட்டு எதுக்காக வீட்டு வாசலுக்கு போகிறாரு? அதாவது நேபாளில், ஸ்ரீலங்காவில் பிரதமருடைய வீட்டு கதவை உடச்சிக்கிட்டு மக்கள்லாம் உள்ளே போய் புரட்சி பண்ணாங்க இல்லையா? அப்போ வீட்டு அந்த வாசலுக்கு போனால் தானே எல்லாரையும் உள்ளே சேர்க்க முடியும் அந்த கூட்டத்தை. அப்போ அந்த கூட்டத்தை வாசலுக்கு கொண்டு வந்து அந்த கதவை உடைச்சிட்டு பிரதமர் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக போகிறாப்புல. அவரே வந்து வழிகாட்டி விடுறாரு. இல்லைன்னா அவங்க அங்கே போக மாட்டாங்கல்ல. இவர் போய் உட்காந்துட்டாருன்னா எல்லாரும் அங்கே வந்துடுவானுங்க. உடனே வந்தவுடனே அந்த போராட்டம் பண்ணுற போது அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமாக வீட்டு வாசலை உடைச்சிட்டு பிரதமர் வீட்டுக்குள்ளே போங்கன்னு. ஒன்று பிரதமர் ஐயோ இப்படி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி பிரதமர் அங்கேருந்து விலகி போனார்னா பிரதமர் ஓடிட்டார் பயந்து. இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மாணவர்கள் பிரதமரை துரத்தினார்கள் அப்படின்னு செய்தி போட்டுக்கலாம். ஒருவேளை பிரதமரை பாதுகாக்கிறதுக்காக பிரதமர் பாதுகாப்பு படை யாராவது துப்பாக்கி ஏதாவது சுட்டாங்கன்னா ஏழை மாணவர்களை போலீஸ் இப்படி அராஜகம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு நியூஸ் ஆகி அவரால் என்ன செய்யணுமோ செய்கிறாரு. அவன் இந்த ஆள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ராகுல் காந்தி கத்தினோடனே அவன் அந்த அம்மா ஆத்மி பார்ட்டிக்காரன் இருக்கான்ல, அவன் ஒரு பக்கம் கத்துறான். ஏன்டா நாங்கள் இது நாள் வரைக்கும் காசு செலவு பண்ணி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு, நீ கடைசி நேரத்தில் போராட்டம் பீக்கில் போகும்போது நீ வந்து நல்ல பேர் நீ வாங்கிட்டு எங்களுடைய உழைப்பெல்லாம் நீ எடுத்துக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஆத்மி கட்சிக்காரன் இருக்கான்ல, அவன் ராகுல் காந்தி திட்டிகிட்டு இருக்கான். நீ கடைசி நேரத்தில் ஹைஜாக் பண்ணுற, கவனத்தை எல்லாம் ஓம் பக்கமாக திருப்பிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அறிவு சார்ந்த மக்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். இங்கே இருக்கிற இப்போ கம்யூனிஸ்ட்காரன்லாம் இங்கே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இங்கே நீட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் புரட்சி பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன்னு இங்கே இப்போ மதுரை வேறு என்ன மெட்ராஸில் தலைமை செயலகத்தில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ நமக்கு வேண்டவங்க சில பேர் மெடிக்கல் காலேஜ்லாம் நடத்துகிறாங்க. அவங்க வந்து நீட்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க. ஏன்னா அந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் 200 சீட்டு ஃபஸ்ட் இயரில் 200 சீட்டில் ஒவ்வொரு சீட்டுக்கும் 2 கோடி ரூபா கேபிட்டேஷன் ஃபீஸே வாங்குவாங்க மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க. அப்போ 200 சீட்டுக்குன்னா மொத்தம் 400 கோடி ரூபா வருமானம். இன்றைக்கி வருஷம் ஆரம்பித்ததுன்னா 400 கோடி ரூபா மெடிக்கல் காலேஜ் ஓனருக்கு கேபிட்டேஷன் ஃபீஸ் மாத்திரம் வரும்.
இது மாத்திரம் இல்லாமல் 5 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 1000 குழந்தை படிக்கும். ஒரு குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸு 25 லட்ச ரூபா. ஒன்றா சேர்த்திங்கன்னா 260 கோடி. இப்போ ரெண்டையும் சேருங்க, 400 + 260 கோடி அப்படின்னா மொத்தம் 660 கோடி ரூபா வருமானம் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் ஓனருக்கும் வருஷம் ஆரம்பித்ததுன்னா சுளையாக வாழைப்பழம் மாதிரி கையில் வரும். இந்த நீட்டை கொண்டு வந்தனால இந்த மோடி ஐயா என்ன பண்ணிட்டாரு, மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க எல்லாருக்குமே சுண்ணாம்பு அடிச்சிட்டாப்புல. என்ன பண்ணிட்டாப்புல, இந்தமாரி சீட்டு ஃபில்லிங் நீ பண்ணக்கூடாது, நீட்டு எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வச்சு அரசாங்கமே சீட்டை ஃபில் பண்ணி கொடுக்குன்ட்டார். அப்போ அந்த கேபிடேஷன் ஃபீஸ் வாங்க முடியாது. அதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா, இந்த பழைய திமுகவுடைய ஒரு மினிஸ்டர் ஒரு ஆள் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த சன் டிவி மாறன், அந்த ஆள் வெளிப்படையாக அவனே சொன்னான் பார்த்தீங்களா, என் பிள்ளைக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியலங்க அப்படின்னு சொன்னான். ஞாபகம் இருக்குதா? இப்போ இடையில சொன்னாப்புல. அப்போ மாறனே சொல்கிறான், என்கிட்ட காசு இருக்குது, இத்தனை லட்சம் கோடி ரூபா வர தமிழ்நாட்டிலே பெரிய பணக்காரன் நான் மாறேன், ஆனால் என் பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டு வாங்க முடியாமல் நான் வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிற நிலமை இருக்குதுடா, ஏன்னா அந்த நீட்டை கொண்டு வந்தனாலேன்னு ஒத்துக்கிறான் அவன். காரணம் என்னென்னா, அவன் வந்து இனிமேல் மெடிக்கல் காலேஜ் ஓனராக இருந்தால் கூட அவன் சீட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா சீட்டை ஃபில் பண்ணுறது வந்து நீட்டு எக்ஸாம் வச்சு தான் ஃபில்அப் பண்ண முடியும். அப்போ இந்த 2 கோடி ரூபா கேபிடேஷன் ஃபீஸு மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு அடிபட்டாகி போயிடுது. 25 லட்ச ரூபா வாங்கக்கூடாது டியூஷன் ஃபீஸு, 5 லட்சம் தான் வாங்கணும்னு சட்டத்தை போட்டாப்புல. அப்போ அதுவும் அடியாகி போயிடுது. அப்போ மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு மாத்திரமே 660 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு லாஸ் ஆகுது மெடிக்கல் காலேஜ் ஓனருக்குன்னா, மொத்தம் 400 மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்தியாவில். அப்போ அது மொத்தம் எத்தனை லட்சம் ரூபா, எத்தனை லட்சம் கோடி ரூபா, 2,60,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் கூட தான் இருக்கும். நான் கம்மியாக சொல்கிறேன்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அத்தனை லட்சம் கோடி ரூபா லாஸ் ஆகுது. நீட் வந்ததுலேருந்து இது வரைக்கும் எத்தனை லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு லாஸ். யார் அந்த மெடிக்கல் காலேஜ் ஓனருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அரசியல் குடும்பத்தில் இருக்கிறவனாக இருப்பான், இல்லை அரசியல் குடும்பத்துக்கு மாமனோ மச்சானாக இருப்பான். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 அரசியல் குடும்பம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த திமுகன்ற அரசியல் குடும்பம் இருக்குல்ல, அதே மாதிரி தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா எந்த ஊருக்கு போனாலும் 2 அரசியல் குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தோடைய மாமே மச்சான் கூட இருக்கிறவன் மாப்பிள்ளை பிள்ளை இவனுக்கு தான் மெடிக்கல் காலேஜெல்லாம் நடத்துவானுங்க. இப்போ இவனுங்க எல்லாரும் அடி வாங்கிட்டானுங்க மோடி பண்ணனால. இதனால் யாருக்கு லாபம்? சாதாரண மக்களுக்கு தான் லாபம். ஆனால் இப்போ அடிப்படையில் மோடி வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி யோசிக்க மாட்டேன்றார். ஏன்னா அந்த பொதுமக்களுக்கு நீ நல்லது பண்ணால் பொதுமக்கள் யோசிக்க மாட்டான், அட நல்லது பண்ணானேடா இவன் கூட நிற்கணுன்ற அளவுக்கு அறிவு வந்து ஏழை மக்களுக்கு இருக்காதுன்னு சரியாக ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனர் எனக்கு ஃப்ரெண்டு அவரே சொன்னார். இந்த ஏழைங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு எவன் நல்லது பண்ணுறானோ அவனுக்கு தாங்க அவனுங்க வந்து சிலுவையில் அறைவானுங்க, எவன் இவங்களுக்கு கெட்டது பண்ணுறானோ அவனை தான் தூக்கி தலையில் வைப்பானுங்க. இந்த ஏழைங்களுடைய பிரச்சனையாக அதுதான். ஒருத்தன் முட்டாளாக இருக்கிறனால ஏழையாக இருக்கானா, இல்லை ஏழையாக இருக்கிறனாலேயே முட்டாளாக இருக்கானா அப்படின்னு எனக்கு தெரியல சார்ன்னு சொல்லி அந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் சொன்னார். எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு மாதிரி திடீர்னு மனசில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் யோசிச்சு பார்த்தேன், உண்மையிலே ஏழைகள்லாம் முட்டாள் தானா, இல்லை முட்டாளாக இருக்கிறனால தான் ஏழையாக இருக்கானான்னு. எவ்வளவு பெரிய விஷயத்த இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த மோடி அரசு செஞ்சுருக்குது. இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வர்றதுனால எந்த பணக்கார பசங்களுக்கு எவ்வளோ பெரிய சுண்ணாம்பு அடிச்சிருக்குது இந்த மோடி அரசு. இவங்க அம்பானி கார்பரேட்டு, அதானி கார்பரேட், அம்பானி அதானி டெய்லி வீட்டில் நம்மக்கிட்ட வந்து என்ன சுரண்டிக்கிட்டா தின்னுட்டு போகிறான். இந்த ஆஸ்பத்திரி ஓனருங்க, ஸ்கூலுக்கு ஓனருங்க, இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனருங்க தான் நம்மளை டெய்லி நம்மளை தின்றவனுங்க. அவனுக்கு தான் உண்மையான கார்பரேட் பேலுங்க. இவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் குடும்பத்தோட மாமனும் மச்சானங்களும் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாருக்கும் சுண்ணாம்பு அடிச்சிருக்கு நீட் எக்ஸாமை கொண்டு வந்து மோடி அரசு. யாருக்கு சாதகமா? சாதாரண மிடில் கிளாஸுக்கு சாதகமா? ஆனால் சாதாரண மிடில் கிளாஸ் இதை யோசிப்பானா? அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். அடே ஏழையாக இருக்கிறனால அவன் முட்டாளா, இல்லை முட்டாளா இருக்கிறனால தான் அவன் ஏழையாக இருக்கானா அப்படின்ற கேள்வியை அந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் கேட்கும் போது எனக்கே சுருக்குனுச்சு. இப்போ எனக்கு அந்த கேள்வி திரும்ப திரும்ப எனக்கு வருது. உண்மையிலே இந்த மக்கள்லாம் இந்த சேடைக்கு இந்த ஜாக்கெட் மேட்ச் ஆகுமா, இந்த கம்மல் தோடு இந்த கலருக்கு மேட்ச் ஆகுமான்னு யோசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அதே மூளையை இந்த சட்டம் கொண்டு வந்தனால என்னடா மாற்றம் நடக்கும்ன்றதுக்கும் சேர்த்து யோசிக்கணும்ல. இப்போ நீட்டுக்கு அகேன்ஸ்டாக புரட்சி பண்ணி நீ புரட்சி பண்ணனா அங்கே ஒருத்தன் சொல்கிறான், இல்லை நீட்டுக்கு அகேன்ஸ்டாக அங்கே புரட்சி பண்ணல, நீட்டு பேப்பர் லீக் ஆகிடுச்சு அதுக்காக தான் அகேன்ஸ்டாக புரட்சி. நீட்டு பேப்பர் வந்து நீட்டு எக்ஸாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுல்ல. எத்தனை தடவை பேப்பர் லீக் ஆகுது? இதுதான் மொதல் தடவை, கரெக்டாக. ஆனால் இதே காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் போது 2004 பேப்பர் லீக் ஆகுது, 2006, 2007, 8, 11, 12, 13, 14 2 தடவை காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் போது பேப்பர் லீக் ஆகுது. அப்போ நீட் இருந்ததா? காங்கிரஸ் இருந்தது.
அப்போ அவங்க நடத்துகிற எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆச்சு, தமிழ்நாடு அரசு நடத்துகிற எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆகுது, அரசு நடத்தக்கூடிய பரீட்சைகள் இருக்குல்ல அதில் எல்லாம் பேப்பர் லீக் ஆகுது. அப்போ பேப்பர் லீக் ஆகும் போது அரசாங்கம் ரியாக்ட் பண்ணியிருக்குதானா? ரியாக்ட் பண்ணது கிடையாது. நல்லா கேளுங்க, ஒருத்தன் கேஸை போடுவான், அது கோர்ட்டில் போகும். அரசாங்கத்தில் என்ன சொல்லுவானுங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும்னுவான். அவன் 3 வருஷம் கழிச்சு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவான். அதுக்குள்ளே இந்த அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ காலேஜில் சேர்ந்து அவங்க முடிச்சு போயிருப்பானுங்க. இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் நடக்கும். ஆனால் இந்த வட்டம் என்ன தெரியுமா நடந்தது? நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ராஜஸ்தானில் ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் அடுத்த நாள் காலையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், திரும்ப ரீசெக் பண்ணிக்கோங்க யார் வேணாலும் நெட்டில் போய். அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இங்கே பாருப்பா நீட் எக்ஸாமு முடிஞ்சிடுச்சு, பிள்ளைய படிச்சுட்டு வந்துருச்சு, எழுதிட்டு வந்துருச்சு. ஆனால் நீட்டுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் அது பேர் என்ன, ஏதோ இது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு சேனலில் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பலாக இருந்தது. அது வந்து ஒரு இந்த கோச்சிங் சென்டர் இருக்கான்ல, அவன் வச்சிருந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஏதோ ஒரு குரூப், அதில் வந்து பரப்பலாக இருந்தது. அதில் உள்ள கொஸ்டின் பேப்பரும் 108 கேள்விகள் அதோடைய ஆன்சர் ஷீட்டோட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது வந்த ஒரிஜினல் நீட்டு கொஸ்டின் பேப்பருக்கு. இது வாய்ப்பே கிடையாதுப்பா. எவனோ ஒருத்தன் இந்த நீட்டு பேப்பரை முதலே வெளியே எடுத்து கொண்டு வந்து லீக் பண்ணியிருக்கிறான், அதனால தான் அது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் அதை எஃப்ஐஆர் போடலை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை சிபிசிஐடி கொடுத்து அதை வந்து விசாரணை பண்ணுறதுக்கு மேலே அனுப்பிட்டாங்க. அவங்க உண்மையிலே ரீசெக் பண்ணிவிட்டு ஆமாம் உண்மைதான் அப்படின்னு நல்லா கேளுங்க, மோடி அரசு அவங்களா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உண்மைதான் வந்த கொஸ்டின் பேப்பரும் இதுவும் மேட்சாக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த 108 கேள்வி இதுவும் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படின்னா லீக் ஆனது உறுதிப்படுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது, ரீ எக்ஸாம் வைடான்ட்டாங்க. நல்லா கேளுங்க, இதே காங்கிரஸ் டைமாவோ திமுக காரனா இருந்திருந்தா அதை பற்றியே கண்டுக்க மாட்டான். கேஸ் போடு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அப்புறம் பார்த்துக்குவோம் ஒன்று விட்டுருப்பான். ஆனால் இவங்க எவ்வளோ மனசாட்சியோட நியாயமாக இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க அதுக்காக உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரிப்பா ரீ எக்ஸாம் வைப்பா அப்படின்றாங்க. வைன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, 3 நாளைக்குள்ள அந்த பேப்பர் எங்கேருந்து லீக் ஆச்சுன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மகாராஷ்டிரான்ற ஊரில் மராட்டிய மொழிக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்காக ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த பேப்பரை. அந்த மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, மராட்டி மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணுற ஒருத்தன், அவன் காசை வாங்கிட்டு இந்த கோச்சிங் சென்டருக்கு கொடுத்துருக்குறான். இந்த கோச்சிங் சென்டருக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம கோச்சிங் சென்டரில் கரெக்டாக இந்த கொஸ்டின்ஸை விட்டோம்னா அடுத்த தடவை நம்ம கோச்சிங் சென்டருக்கு ஸ்பெஷலாக 6 லட்சம் 7 லட்சம் கொடுத்து ஆளுங்க வருவானுங்க, அதனால இதை நம்ம கோச்சிங் சென்டருக்கு கொடுப்போமேன்னு சொல்லி அது அப்படியே லீக் ஆகி இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி குரூப்பில் டெலகிராம் குரூப் மாதிரி ஒரு குரூப்பில் சுற்றி அது வந்து இந்த ராஜஸ்தான் ஐயா கிட்ட கையில் மாட்டி அவருக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நல்லா கேளுங்க, இதுக்கும் இந்த பிரதமருக்கும் என்னங்க சம்பந்தம்? அவன் மராட்டிய மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணுற இடத்துல அவன் வந்து லீக் பண்ணிட்டு இருக்கிறான். அது வெளியே தெரிஞ்ச உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்த அரசு. இதே காங்கிரஸ் அரசாவோ இதே திமுக அரசாவோ இத்தனை தடவை லீக் ஆகிருக்குங்க, ஒரு தடவை கூட அந்த அரசா மனசாட்சி பிரகாரம் வரல. இந்த அரசு மனசாட்சி பிரகாரம் வந்தனால இந்த அரசு தப்பு பண்ணுதா? எங்க நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணு நீங்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறானே, நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணால் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்காரெல்லாம் கொதுகழிச்சு சந்தோஷப்படுவான். இவனுங்க எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தலா 3 கோடி ரூபா காசு வேற கொடுத்துருக்குறான், அதை வாங்கி தின்றுருக்கிறானுங்கன்னு அவனுங்களுக்குள்ள ஆளுங்களே சொல்கிறானுங்க. அப்போ இவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறது, சைனாக்காரங்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறது, இந்திய பிரதமருக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு ட்ராமா ஆட வேண்டியது, இவ்வளவையும் பண்ணி ஊர் அடித்து ஒலையில போடுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, இந்த சைனாக்காரன் என்ன பண்ணானோ அதை பண்ணிடணுங்க. இப்போ சைனாவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நெட்டில் இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பாருங்கள். சைனாவில் என்ன இருக்குன்னா அங்கேயும் இதே மாதிரி எக்ஸாம்ஸ் தான் நடத்துவாங்க. அதுலேயும் இங்கே மாதிரி கோச்சிங் சென்டர் வச்சு கோச்சிங் சென்டருக்காரன் வந்து இந்த மாதிரி பேப்பர் லீக் பண்ணியிருக்கிறான். அவன் சைனாக்காரன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் கோச்சிங் சென்டரே கிடையாது, தடை செய்யடான்ட்டான். சைனாவில் கோச்சிங் சென்டரே கிடையாது. இப்போ எனக்குமே அதை படிக்கும்போது எனக்குமே ஒரு என் யோசனை தோணி நானுமே நம்ம எம்பி கிட்டேன்னு சொன்னேன், ஐயா எதுக்கு கோச்சிங் சென்டரு? என்சிஆர்டி புஸ்தகம் போடுறதில்ல அரசாங்கம், ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுக்குறாருல, அது போதும் இந்த பிள்ளைகளுக்கு, எதுக்கு கோச்சிங்கு? ஏன்னா நீ ஒருத்தன் பணக்காரனாக இருப்பானா அவன் போய் கோச்சிங் படிப்பான், ஒரு ஆட்டோக்காரன் பையன் எப்படி கோச்சிங் படிப்பான்? அவன் 6 லட்சம் கொடுத்து கோச்சிங் சென்டரில் போய் படிச்சுட்டு இவனால் அவன் 6 லட்சம் கொடுக்க முடியலன்னு கோச்சிங் சென்டரில் படிக்கலன்னு தானே இவ்வளோ பிரச்சனை வருது. அதுக்கு தானே பிரச்சனை வருது. அதான் ஈக்குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கீல்ல உன்னுடைய கான்ஸ்டிடியூஷனில்,
அப்புறம் என்னடா கோச்சிங் சென்டர் மண்ணாங்கட்டி கோச்சிங் சென்டர் இழுத்து மூடு, இனிமேல் கோச்சிங் சென்டரை தடை செய், நீ அது வேணா சொல்லு. நீ பிரதமரையும் அவருடைய மினிஸ்டரும் ரிசைன் பண்ணோம்னா அவர் மினிஸ்டர் என்ன தப்பு பண்ணார்? அதுக்கு அவர் வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டார்ல. அவர் என்ன திமுக மாதிரியோ இல்லை காங்கிரஸ் மாதிரியோ மூடி மறைச்சாரா? 3 நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க லீக் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, அவங்க கண்டுபிடிக்கலை, நீ கோர்ட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு இதை எடுத்து மூடி இருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் என்னத்தை பேசிகிட்டு இருப்பீங்க? இப்போ அவங்க தானே அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. நான் இப்போ அரசாங்கத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கோச்சிங் சென்டரை இழுத்து மூடுங்க சுபாஷ். இனி கோச்சிங் சென்டரே தேவையில்லை. சைனாக்காரன் 3 நாளில் கோச்சிங் சென்டரை, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்கூலில் போய் நம்ம பர்மிஷன் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அப்போ தான் ஒரு ஸ்கூல் நடத்த முடியும். ஆனால் அந்த கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க ஒரு லைசன்ஸும் தேவையில்லை. சும்மா ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சிட்டு கோச்சிங் சென்டர் போட்டு தலைக்கு 6 லட்சம் 7 லட்சம்னு வாங்கிட்டு தர்றானுங்க ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட. இப்போ இந்த வகர காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி மராட்டி மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணுற இடத்துல எல்லாம் ஆளை பிடிச்சி அவங்களுக்கு காசை கொடுத்து அதை லீக் பண்ணுறது கொஸ்டின் பேப்பரை. இந்த திருட்டு பேரை இவங்க சுயநலத்துக்கு பண்ணுற வேலை. பிரதமர் இந்த நாடை முன்னேற்றுறதுக்கு பல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தலையில் கொண்டு போய் இந்த எல்லா திருட்டு பேரும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்தியா தடவை நம்ம ஓன் ஆயுதங்களை தயார் பண்ணுறோம், மற்ற நாட்டுக்கு ஆயுதம் தயார் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு தடவை நம்மளுடைய டிஃபென்ஸ் இருக்குது ஸ்ட்ராங்காக. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு துண்டு துளைக்காத ஜாக்கெட்டு கூட கொடுக்க முடியல. நம்ம பிள்ளைகளெல்லாம் சுட்டு கொண்டுகிட்டு இருந்தான் குருவி குட்டி மாதிரி. தீவிரவாதிகள் ரெகுலராக நம்மளை கொண்டு போனான். கோயம்புத்தூரில் கொலை செஞ்சான், பாம்பேயில் கொலை செஞ்சான், 2 தடவை பார்லிமெண்ட்லேயே கொலை செஞ்சுட்டு போனான் தீவிரவாதி பயலுங்க. என்னைக்காவது கொஞ்சமாவது மான மரியாதையோடு இருந்திருக்கான் அந்த நாடு? இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், எல்லா திருத்தனமும் பண்ணுவான். பாகிஸ்தானில் அச்சடிக்கிற ரூபா நோட்டெல்லாம் இங்கே கொண்டு வருவான். இங்கே ஜெயலலிதாவுடைய காசுன்னு சொல்லிட்டு 2 கண்டெய்னர் ஃபுல்லாக பணத்தை பிடிச்சானுங்க. கேட்டால் இல்லை இது ஸ்டேட் பேங்க் காசு. ஏன் ஸ்டேட் பேங்க் தான் கண்டெய்னர் லாரியில் பணம் கொண்டு போதாடா 30,000 கோடியை. அதுவும் கைலி கட்டினவன் அந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுருவானா AK-47 வச்சுக்கிட்டு? ஸ்டேட் பேங்க் ஊழியனாவன் கைலி கட்டிட்டு AK-47 வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஃபோட்டோவில் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்குல்ல நெட்டில். அப்போ அது யார் பண்ணது? அது என்ன யார் பண்ணணும்னு எவனுக்கு தெரியும்? இந்த திருட்டுத்தனம் பண்ணனால தான் காங்கிரஸ்காரன் ஒன்றுமில்லாமல் போய் தொலைஞ்சான். இதெல்லாம் இப்போ பண்ண முடியுமா? மோடி ஆட்சியில் எவ்வளோ அசிங்கம் பண்ணுறான் காங்கிரஸ்காரன். நம்ம பிள்ளைகளெல்லாம் கொன்னது மாத்திரம் இல்லாமல் தீவிரவாதிகளை உள்ளே விட்டு நம்ம எல்லாம் சுட்டு கோயம்புத்தூரில் நம்மளை சாகடிச்ச மாத்திரம் இல்லாமல் கோயம்புத்தூரில் நம்மளை சாகடிச்சவனெல்லாம் ஹீரோ ஆக்கிக்கிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி அதே கோஷ்டிகள் தான் அங்கே மோடிக்கு அகேன்ஸ்டாக போய்கிட்டு அங்கே கத்திக்கிட்டு இருக்குங்க. அங்கே தலையில் தொப்பியை போட்டுக்கிட்டு அங்கே காஷ்மீரில் உள்ள சட்டத்தை மாற்று, இந்தியாவுக்கு விரோதமான கோஷங்களை அனுப்பிக்கிட்டு பிரதமர் வீட்டு வாசலில் போய் கோஷம் போட்டுக்கிட்டு பிரதமர் மாற்றுனா யார் வேணுங்க? எதுக்கு வந்திருக்கிறானுங்க? நீட்டுக்காக வந்தீங்கன்னா நீட்டு மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு அழிச்சுவிட்டு சாதாரண பிள்ளைகளுக்காக சாதகமாக இருந்தது. எக்ஸாமுக்காக வந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இது வரைக்கும் காங்கிரஸ் இத்தனை தடவை பேப்பரை லீக் பண்ணியிருக்குது. ஆனால் அதுவே ஒத்துக்கலை, கோர்ட்டு சொல்லி தான் ஒத்துக்கிட்டுருச்சு. இதுதான் தடவை ஒரு அரசு பேப்பர் லீக் ஆனதை கண்டுபிடிச்சது மாத்திரம் இல்லாமல் அதை நியாயப்படுத்திட்டு இருக்கு. இவ்வளவு ரைட்டாக இருக்கிற ஒரு அரசை எதுக்கணும்னு உங்களுக்குலாம் எப்படி மனசாட்சி வருது? எப்படி மனசாட்சி வருது? கேட்டால் எங்களை அடிச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. லாரியாக கல்லை கொண்டு போட்டு அந்த கல்லை வச்சு ஓங்கி நம்ம போலீஸ்காரங்களை அடித்து 108 போலீஸ்காரங்களுக்கு மேலே காயப்பட்டு கிடக்குறானுங்க. இவ்வளவு கொடூரங்களையும் செஞ்சுவிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பைத்தியக்கார பயலுங்க. நம்ம சாதாரண மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லைப்பா திரும்ப நீட்டை கொண்டு வாங்கன்னா கொண்டு வாங்க. மெடிக்கல் காலேஜ் ஓனர்களுக்கு தீபாவளி தான் 2027க்கு மேலே மெடிக்கல் காலேஜ் ஓனர்கள் எல்லா பக்கமும் சினிமா படம் எடுக்க, எல்லா பக்கமும் ரியல் எஸ்டேட் வாங்கி போட சந்தோஷமாக இருப்பானுங்க. நீங்கள் இப்போ சாதாரண மக்கள் கஷ்டப்பட போவீங்க. இல்லை, ஒருவேளை திரும்ப நீட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தனியார் நிறுவனங்கள் காலேஜ் கல்லூரி ஓனர்கள்லாம் நல்லா குதூகலமாக இருப்பாங்க சொல்கிறீங்க. அப்பவும் ஏழை மக்கள் பாதிக்கப்படாங்களா என்ன? ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்பயே அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் நீட்டு வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே எவன் சூசைட் பண்ணான்னு தெரியலங்க. நீங்கள் ஆவரேஜாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு பல பேர் சூசைட் பண்ணுறான். எதுக்கு சூசைட் பண்ணான்னு என்ன தெரியும்? இப்போ என்ன சொல்கிறாங்க? 20 பேர் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வரான். யாரா அந்த 20 பேர் சொல்கிறான்? எதுக்குடா சூசைட் பண்ணான்? எது காரணம் சொல்றான்? எழுதி வச்சுட்டு போனாடா மரணம் நீட்டு அதெல்லாம் இவனா சொல்றது சூசைட். இப்ப நம்ம சொல்லிக்க வேண்டியதாங்க பாஸ். ஏதோ மர்மம் இருக்கா? அப்படியே நம்மளே ஏதாவது சொல்ல வேண்டியதாங்க. இப்ப நான் என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவர் சொன்னதை நான் சொல்றேங்க. விஜய் ஐயா ஆட்சிக்கு வந்தனால 4 பேர் தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க திமுக காரங்கன்றார். இதெல்லாம் நம்ப முடியுதா? சொன்னாருங்க இருந்தாலே. விஜய் ஆட்சிக்கு வந்தனால தமிழ்நாட்டில் 4 பேர் மன உடைஞ்சு, பேர் என்ன, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோத்து போனதுனால மனம் உடைஞ்சு
சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க 4 பேருடைய சூசைடுக்காக விஜய் அவரே ரிசைன் பண்ணணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்கும் சார். ரிசல்ட் வரும் பொழுது மார்க் இல்லாமையோ கம்மியானோ இறந்து போறவங்களும் இருக்க தானே செய்றாங்க. அப்ப அதை வச்சே பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு தடவை தமிழ்நாடு 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ரிசல்ட் வந்த உடனே 2வது நாள் வந்து நிறைய பேர் சூசைட் பண்றதாக நியூஸ் பேப்பர்ல தான் வருது. நம்ம ஒன்றும் சொல்லலைங்க. அப்பனா 12ஆம் கிளாஸ் எக்ஸாமே இனிமேல் கேன்சல் பண்ணிடுவோமா? சொல்லுங்க. ஒவ்வொரு தடவை 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் நியூஸ் பேப்பரில் வருதா இல்லையா, லிஸ்ட் போடுறாங்களா இல்லையா, வந்து அடுத்த நிமிஷம் அங்கங்கே சில பேர் சூசைட் பண்ணுறதாக சொல்கிறானுங்க. அப்போ 12ஆம் கிளாஸ் எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுப்பா சொல்லிடலாமா? இப்போ என்ன கேள்வியாக வருதுன்னா, எனக்கு இந்த கேள்வி வருது. இப்போ நீட்டை வந்து எடுத்துட்டா இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு நல்ல சக்கப்போடு, ப்ளஸ் சேம் டைம் வந்து ஏழை மாணவர்களும் அதில் பாதிக்கப்பட, நீட் இல்லைன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா என்ன? ஐயா, ஒரு இடத்த தோண்டுனா இன்னொரு இடத்த மேடாக்க முடியும், ஆமாவா இல்லையா? ஏழைகளை இன்னும் கொஞ்சம் ஏழையாக்குனீங்கன்னா பணக்காரன் இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆவான். இது உண்மையா இல்லையா? இந்த நீட் எக்ஸாம் வந்தனால பணக்காரனால சம்பாதிக்க முடியல. அதனால யாருக்கு நல்லது நடந்தது? மிடில் கிளாஸுக்கும் ஏழைக்கும். திரும்ப நீட்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப பழைய மாதிரியே கொண்டு போனீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைப்பான். அவன் அதே மாதிரி 2 கோடி கேபிடேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு அவன் குதூகலமாக 650 கோடி ரூபா வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பாரிச்சிட்டு போயிடுவான் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும். அவன் வந்து மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக 400 மெடிக்கல் காலேஜ் இருக்கான். எல்லாம் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவனுங்க, எல்லாரும் நல்லா சம்பாரிச்சிட்டு போயிடுவானுங்க. சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இதை யோசிக்கணும். இந்த இந்திய அரசு உங்களுக்கு ஏன் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்குன்னு. ஏன்னா இதுதான் தடவை ஒரு அரசு குடும்பத்தை சாராத ஒரு அரசு இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணுது. புள்ளக்குட்டி இல்லாத பிரதமர் இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணிருக்காரு. அதனால யோசிக்கணும் பொதுமக்கள். அதாவது இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த பிரதமர் இந்த வட்டம் இந்த மான்சூன் பார்லிமெண்ட் செஷனில் அவங்க வந்து இந்தியாவில் மிகப்பெரிய சட்டத்தை திரும்ப கொண்டு வர்றாங்க. அதாவது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டு வரணும்ன்ற மசோதா இப்போ வரப்போகுது. அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு காங்கிரஸ்காரன் திரும்ப அலையிறான். ஏன்னா இந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி பல வருஷமா இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்னாடி வரும்போது ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ்காரன் தோக்கடிப்பான். இப்ப திரும்பவும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வரணும்னு சொல்லும் போது திரும்ப தோக்கடிக்கிறதுக்கு வந்துட்டான் காங்கிரஸ்காரன். அதுக்கு தான் இப்ப இந்த டிராமா ஆடிட்டு இப்ப பார்லிமெண்ட்ல எதுவும் நடக்கக்கூடாதுன்னு டிராமா ஆடிட்டு இருக்கான். இதை இந்தியாவில் இருக்கிற பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 33% பார்லிமெண்ட்ல, அதாவது அப்பர் அண்ட் லோவர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ல, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்ததுன்னா எத்தனை பேர் பெண்களுக்கு வந்து இது வந்து சாதகமா மாறும். அது மாத்திரம் இல்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒவ்வொரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் 33% பெண் எம்எல்ஏக்கள் உட்காருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சாதகம் பெண்களுக்கு வரும். அப்ப இவ்வளவு பெரிய நல்லது பெண்களுக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரன். மோடி அரசு என்ன பண்ணுச்சு? தடவை ட்ரிபிள் தலாக தூக்கி விட்டுச்சு. இஸ்லாமிய பெண்களே மோடிக்கு ஓட்டு போட்டாங்க, ஆமாவா இல்லையா? மோடி அரசு என்ன சொல்லுது? 8 வயசு 10 வயசு குழந்தையெல்லாம் ஜமாத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது இஸ்லாமிய பெண்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி இன்னும் 8 வயசு 10 வயசு பெண்களை எல்லாம் வந்து ஜமாத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது இந்திய போலீஸால போய் தடுக்க கூட முடியாது. ஆனா 8 வயசு 10 வயசு இந்து பொண்ணையோ கிறிஸ்துவ பொண்ணையோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். ஒரு முஸ்லிம் பொண்ணை ஜமாத்துல கல்யாணம் பண்ணா போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா சைல்டு மேரேஜ் ஆக்ட்ன்றது முஸ்லிம் நிக்காவுக்கு பொருந்தாது. இன்னும் ஒரு முஸ்லிம் பொண்ணுக்கு தன்னுடைய தகப்பனுடைய சொத்துல சம பங்கு கிடையாது சட்ட பிரகாரம். இன்னும் ஒரு முஸ்லிம் பொண்ணு டைவர்ஸ் பண்ணி விட்டு போனானா அதுக்கு ஜீவனாம்சம் கிடையாது சட்ட பிரகாரம். இன்னும் 2026ல அதிகமா தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு அமுக்கப்பட்டு வாய் அடைக்கப்பட்டவங்க இஸ்லாமிய பெண்கள். அவங்களுக்காக பேச இங்க ஒருத்தன் வரல, இந்த காங்கிரஸ்காரன் வரவே இல்லை. இதை எப்படியாவது மாத்தணும், இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலையை கொடுத்துடணும்னு இந்த மோடி அரசு தலையால் அடிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. 33% இஸ்லாமிய பெண்கள் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களுக்குமே இடஒதுக்கீடு கொடுத்தாகணும். இஸ்லாமிய பெண்ணுக்கு 8 வயசுல கல்யாணம் நிக்கா பண்ண கூடாது. இஸ்லாமிய பெண்ணுக்கு சொத்துல சம உரிமை வேணும். ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஜீவனாம்சம் வேணும். போராடிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அது கூடவே கூடாது, பெண்கள் ஒதுக்கப்படணும், அமுக்கப்படணும், அழிக்கப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரசும் திமுகவும். யோசிக்கணும் பெண்கள், அடுத்த தடவை யோசிக்கணும். இப்ப இவ்வளவு போராட்டம் எதுக்கு தெரியுமா நடக்குது? இந்தியாவுக்கு விரோதமான சக்திகள் ஒரு சைடு, மெடிக்கல் காலேஜ் நடத்தக்கூடியவன் லாபம் அடையணும்னு இன்னொரு பக்கம், இன்னொரு சைடு பெண்களுக்கு விரோதமான சக்திகள். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் மோடிக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு வேலை செய்து, அதுவும் பிரதமர் வீட்டு வாசல்ல போய் இந்த தர்ணா பண்ணி வாசல் கடவை உடைச்சிட்டு உள்ள போய்
பிரதமருக்கு பாதிப்பு கொடுக்கணும்னு சில பேர் நினைச்சாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கொடூர தீவிரவாதிகள். அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்ன பண்ணணும்னு இந்திய மக்கள் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.